வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, சிவனடியாருக்காக மனைவியை துறக்க துணிந்த நாயனார். காவேரி பூம்பட்டினத்தில் வணிகர் தொழில் செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் தான் ஏற்பகை நாயனார். இவருக்கு சிறு வயதிலிருந்தே சிவன் மேல அதிகமான பக்தி உடையவராக இருந்தார். இயற்பகையார் நாயனாருங்கிறவர். இவர் சின்ன வயசுலேருந்தே சிவன் மேலே பக்தியாக இருந்தவராக இருந்தனால இவர் சிவனடியார்களுக்கு உள்ள ஏற்படுற கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஏற்ற உதவியெல்லாம் செய்வார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு குணம், சிவனடியார்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும், அவங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் நம்மள்கிட்ட உள்ளதை கொடுக்கணும், நம்மள்கிட்ட இல்லைன்னு வரவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருப்பார் தான் இயற்பகை நாயனாருங்கிறவர். இவர் இந்த மாதிரி நெடுங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் சிவன் பக்தர்களுக்கு, சிவனடியார்களுக்கு முடிஞ்ச உதவியை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவரோட அந்த பெருந்தன்மையான மனம், அப்புறம் இவரோட கருணை உள்ளத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட நினைச்ச சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு சிவனடியாராக வந்தார். எங்கே வந்தார்னா, இயற்பகை நாயனாரோட வீட்டுக்கு வந்தார். இயற்பகையார் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தார். அப்போ சிவன் சிவனடியாராக வேஷம் போட்டு இந்த மாதிரி உள்ளே வரத்துக்கு முன்னாடியே சிவனடியாரை பார்த்து அதிர்ச்சியில் வெளியில் உடியாந்து காலெல்லாம் கழுவி அவருக்கு தேவையான தீப தூபம்லாம் காட்டி அவரை முறைப்படி உபசரித்து வர வைத்தார். இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்குறப்ப கொஞ்சம் தயக்கமாக சிவனடியார் கேட்டார். அதாவது, நான் ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் தரீங்களான்னு தெரிலையே அப்படின்னு. அப்போ சிவனடியாரான அந்த இயற்பகை நாயனார் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இல்லாத ஒன்று கேட்டுருவீங்களோன்னு தான் எனக்கு சங்கடமாக இருக்குது, அதை போக நீங்கள் இருக்கிறத எதை வேணாலும் கேட்கலாங்கிற மாதிரி சொல்லுவார். இப்படி சொல்கிறப்ப உடனே என்ன ஆகும், அந்த சிவனடியார் உன்னோட மனைவி வேணும் அப்படின்னு கேட்டுருவார். கேட்ட உடனே இவர் புன்னகை பண்ணுவார், யார், இயற்பகையார். ஆனால் அவங்க மனைவிக்கு பெரும் அதிர்ச்சி ஆயிரும். அதிர்ச்சி ஆனோன்னா உடனே இயற்பகையார் சிவனடியாராக வந்த சிவபெருமானுக்கிட்ட சொல்லுவார், சரி அப்படின்னு. சிறிது நேரம் யோசிப்பாங்க அந்த இயற்பகையாரோட மனைவி. என்ன இந்த மாதிரி சொல்கிறாரே கணவர்னு. ஆனால் அவரோட குணநலங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், இயற்பகையாரோட மனைவிக்கு தெரியும், சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட போகலான்னு பார்ப்பாங்க. அவங்களோட போகிறப்ப அப்போ மறுபடியும் தயங்கி நிற்பார் அந்த சிவனடியார். என்ன தயங்கி நிற்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு சிவனடியாரான இவரும் கேட்பார். யார், இயற்பகையார் கேட்பார். இந்த மாதிரி நான் ஊர் எல்லா வரைக்கும் நீ என்னோட வா இயற்பகையாரே, ஏன்னா அவனோட சொந்தக்காரவங்களாம் நிறைய பேர் உனக்கு இருக்காங்க அந்த ஊரில், அவங்கள மீறி